Let us continue this session. In this, we are going to discuss about the advantages and disadvantages of departmental undertakings. First topic is easy formation. Actually, it is very easy to set up a departmental undertaking only because mostly it is created by an administrative function of the government. In that case, there is no legal formalities required to be fulfilled for its formation, we can say. ஆக்சுவலாக ஒரு டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் வந்து ஈஸியாக நம்ம ஃபார்ம் பண்ணலான்னா சொல்லலாம். நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்காது, ஏன்னா அது கவர்மெண்ட்டோட அண்டர்டேக்கிங்காக இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைரக்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். These undertakings know it is directly responsible to the parliament or the state legislature under the control of the ministry. ஆக்சுவலாக டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ் எல்லாமே ரயில்வேஸோ இல்லை தூர்தர்ஷனோ இல்லை ஏர் இண்டியாவோ everything is managed only by the ministry control na sollalam. Next one is secrecy maintained. The most important strategic industries like defense and atomic power cannot be better managed other than government undertakings, we can say, because these undertakings only can maintain secrecy in their working. So எதெல்லாம் நாட்டோட ரகசியங்களை பாதுகாக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குதோ அந்த இண்டஸ்ட்ரீஸில் மோஸ்ட்லி பார்த்தோம்னா டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்காக தான் இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களால மட்டும்தான் ரகசியங்களை பாதுகாக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லெஸ்ஸர் பர்டன் ஆஃப் டாக்ஸ் ஆன் பப்ளிக். ஆக்சுவலி தி ஏர்னிங்ஸ் ஆஃப் த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் நோ they are entirely paid into the government treasury only. In that case, it results in lesser tax burden to the public. ஸோ வாட் எவர் த இன்கம் ஏர்ன், எவ்வளோ வருமானங்கள் ஏர்ன் பண்ணாலும் அது யார்கிட்ட போகும்னா கவர்மெண்ட் ட்ரெஷரிட்டே தான். இதனால் வந்து பப்ளிக்கு வந்து டேக்ஸ் பேர்டன் நிறைய இருக்காதுன்னு தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சோஷியல் சேஞ்ச். சப்போஸ் இஃப் த கவர்மெண்ட் வாண்ட்ஸ் டு ப்ரமோட் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் மீன்ஸ் இட் கேன் பி டன் த்ரூ டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ் ஒன்லி வி கேன் சே. ஸோ இன் தட் கேஸ் த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ் நோ so much because as they follow the procedures of the government, there is a risk of misuse of public money is relatively less only, we can say. So in that case mostly பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால கண்டிப்பாக மேனேஜ் பண்ணுறது ஒழுங்காக தான் நடக்கும். இதனால் அவங்க பப்ளிக் மணியை வந்து அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்காதுன்னு தான் சொல்லலாம். And the last one is guided by rules and regulations of the ministry. Actually the officers, those who are working in departmental undertaking, they are under the supervision of the direct ministry control of the ministry only, we can say. In that case they have to abide by the rules and regulations of the ministry, which is actually framed, which is intended for the public welfare only, we can say. கண்டிப்பாக ஆஃபீஸர்ஸ் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக கவர்மெண்ட் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கணும் தான் சொல்லலாம். அது எதற்காக அப்படின்னா பப்ளிக்கோட நலனுக்காக மட்டும்தான் சொல்லலாம். Now let us see the disadvantages of the departmental undertaking. Even though there are advantages means there are some limitations are there in case of such undertakings. First one is red tapeism. Actually red tapeism means rigid அப்படின்னு சொல்லலாம், not flexible ன்னு சொல்லலாம். Here there are too much of procedures to be followed. In that case there is delay in everything. So in that case the commercial organizations, they cannot afford delay in the decision making, we can say. So in that case mostly ஏன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக எதற்கு எடுத்தாலும் அவங்க டெசிஷன்ஸ் வந்து பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணணும், எதாக இருந்தாலும் எடுக்கிறதா இருந்தால். ஆனால் இது ஒரு பிஸ்னஸ் நடத்துறதுக்கு வந்து சான்சஸ் வந்து குறைவுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவங்க உடனுக்குடன் வந்து டெசிஷன்ஸை கண்டிப்பாக எடுக்கணும்னு தான் சொல்லலாம். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் incidence of additional taxations. Suppose if the losses are incurred by the departmental undertakings means they are met out only from the treasury. In that case, so automatically they add some additional taxation, the burden of which falls on the public only indirectly. So suppose டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸில் எதனா லாஸஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக எதுலேருந்து பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டோட ட்ரெஷர்லேருந்து ஈடு செய்வாங்கன்னு சொல்லலாம். ஸோ சப்போஸ் லாஸஸ் இன்கர் ஆக ஆக கண்டிப்பாக யார் பாதிக்கப்படுவாங்கன்னு சொன்னோம்னா பப்ளிக் தான். ஏன்னா அவங்களுக்கு தான் ஓவர் டாக்ஸேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் லேக் ஆஃப் காம்படிஷன்ஸ். Here the civil servants, those who are managing the undertakings know they may not have any business outlook
or business experience, we can say. So in that case, they can run their undertaking on their own fashion without considering the importance of the consumers. யாரெல்லாம் மேனேஜ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பிஸ்னஸோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க நான் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் செயல்படுத்துவாங்க, கன்சியூமர்ஸோட நலனுக்காக செயல்படுத்துவாங்கன்னு சொல்ல முடியாது. And the next one is casual approach to work. Here the officers of the departmental undertakings are frequently transferred only, we can say. In that case, they develop a sense of casual approach to work. So there is no operational efficiency of the undertaking as it suffers a lot. கண்டிப்பாக இந்த ஆஃபீஸர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிலையாக இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அண்டர்டேக்கிங்ஸ் ஃபுல் ஈடுபாடோடு உழைப்பாங்கலாம் சொல்ல முடியாது. எது நடந்தால் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான், பிகாஸ் தே ஆர் கெட்டிங் த சேலரி வெதர் தே ஆர் ஒர்க்கிங் ஆர் நாட். ஸோ இன் தட் கேஸ் அதில் கண்டிப்பாக நம்மளுக்கு செயல்படுத்தும் தட் இஸ் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியாதுன்னு தான் சொல்லலாம். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸ். There is excessive government interference in case of the departmental undertakings in each and every matters of the departmental, we can say, because the undertakings are not given freedom to decide any policies on their own, we can say. Sometimes even the centralized control, they may lead to delay in action. Here, the red tapeism and bureaucracy have become the limiting features of the organizations, we can say. இங்கே கண்டிப்பாக கவர்மெண்ட்டோட தலையீடு இல்லாமல் இருக்காதுன்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொரு மேட்டர்ஸ்லையும் கண்டிப்பாக கவர்மெண்ட் என்ன பண்ணும், தலையீட்டு ஒவ்வொருத்தையும் செயல்படுத்தும் தான் சொல்ல முடியும். இதனால் தோஸ் ஆர் மேனேஜிங் தே கேனாட் டேக் த டிசிஷன்ஸ் ஆன் தர் ஓன். கண்டிப்பாக அவங்களால எதுவுமே எடுக்க முடியாது. இங்கே பார்த்தோம்னா ரெட் டாபிசம் கண்டிப்பாக ரிஜிட், நாட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். பியூரோக்ரஸி, ஸோ மச் ஆஃப் காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜர்ஸ் ஹேவ் டு பி ஃபாலோடு பை த கவர்மெண்ட். இதெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ் சஃபர் ஆகுதுன்னு தான் சொல்லலாம். And the next one is lack of professional management and fear of criticism. Here the departmental undertakings, they are managed by civil servants. In that case, sometimes they do not possess any professional management skills also. Here these managers, they cannot put their innovation also because fear of criticism by the minister or the parliament. இங்கே யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொஃபஷ்னலைஸ்டு ஸ்கில்னா சொல்ல முடியாது. இப்போ மேனேஜ் பண்ணுறவங்களாம் MBA தான் பண்ணியிருக்காங்களாம் சொல்ல முடியாது. ஸோ இன் தட் கேஸ் சம்டைம்ஸ் எதனா ஒரு புதுமையாக நம்ம செயல்படுத்தணும்னு நினச்சாலும் அவங்க பயப்படுவாங்க. ஏன்னா கண்டிப்பாக பார்லிமெண்ட்டில் அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஈவன் மினிஸ்ட்ரி கேனாட் கிவ் சஜஷன்ஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபினான்ஷியல், லாஸ்ட் ஒன் இஸ் ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸ். ஹியர் தி டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் இஸ் economically and financially dependent on the government's budgetary allocations only. Each and everything they have to depend on the budgets only. பட்ஜெட்டை பொறுத்து தான் அவங்களோட ரெவென்யூஸ் இருக்கும், அவங்களோட இன்கம்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன் தட் கேஸ் தே கேனாட் ஹாவ் இஸ் ஓன் இண்டிபெண்ட் லாங் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன் தட் கேஸ் விச் மே பிரிங் எனார்மஸ் ப்ராஸ்பரிட்டி டு த அண்டர்டேக்கிங். கண்டிப்பாக ஃபினான்ஷியலி பார்த்தோம்னா டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ் கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டை பொறுத்து தான் இருக்குன்னு சொல்லலாம். அவங்களால ஒரு நீண்ட கால முதலீடை பண்ண முடியும்னா சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் த கவர்மெண்ட் மே பி சேஞ்ச்டு. இன் தட் கேஸ் தேர் மே நாட் பி எனார்மஸ் ப்ராஸ்பரிட்டி. கண்டிப்பாக வளங்கள் கொடுக்க முடியும்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ தீஸ் ஆர் த லிமிட்டேஷன்ஸ் விச் த டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ் சஃபர். லெட் us conclude this video. Hope you have understood.